சாட் ஜிபிடினா என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த சாட் ஜிபிடியை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதுமே டீடைல்டா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. இந்த சாட் ஜிபிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாட் ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத சொல்றாங்க. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா பாட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிருப்போம். வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்றப்ப டெலிகிராம்ல தான் அதிகமா பாட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். நீங்க எந்த கேட்டகரி ஆஃப் பாட் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த கேள்வி அதுல வந்து கேட்கறப்ப அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அந்த பாட் சைட்ல இருந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடியும் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டா போறோம். அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே அதுல வந்து நீங்க ஃபுல்லாவே வந்து பாத்துக்க முடியும். இப்போ நான் கூகுளை கம்பேர் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா வந்து புரியும். இப்ப கூகுள்ல போயிட்டு கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்றீங்கன்னா கிரிக்கெட்டை பத்தி எந்தெந்த வெப்சைட்ல எல்லாம் பேசியிருக்காங்களோ அந்த வெப்சைட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சஜஷன்ல வந்து வரும். நீங்க ஒவ்வொரு வெப்சைட்டா கிளிக் பண்ணி அதுல இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து கேதர் பண்ணிக்க முடியும். பட் ஆனா இந்த சாட் ஜிபிடில பாத்தீங்கன்னா நீங்க கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்றீங்கன்னா கிரிக்கெட்டை பத்தியான ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டைப் ஆகி வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அப்படியே டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கூகுள நீங்க கம்பேர் பண்றப்ப இதுல நீங்க வந்து தேடுற வேலை கொஞ்சம் மிச்சமா இருக்கும். இப்ப நீங்க கூகுள்ல போயிட்டு கிரிக்கெட் சர்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க ஒவ்வொரு வெப்சைட்டா பார்த்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சாட் ஜிபிடில ஜஸ்ட் நீங்க சர்ச் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டாலே போதும். அதற்கான இன்ஃபர்மேஷன் அப்படியே உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருவாங்க. நீங்க அப்படியே வந்து பாத்துக்க முடியும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடிக்கும் கூகுளுக்கும் பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசம். அது மட்டும் இல்லாம சாட் ஜிபிடில உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்க டைப் பண்ணி வந்து வாங்கிக்க முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் லெட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் எப்படி வந்து பண்ணணும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ ஜஸ்ட் நீங்க அதை வந்து டைப் பண்ணி நீங்க அதில் சென்ட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. நீங்க அப்படியே கம்ப்ளீட்டா வந்து பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடா வேணும்னா இந்த ப்ரோக்ராமிங் வேணும் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்துடும். இந்த மாதிரி எது வேணுமோ அதை நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டாலே போதும். அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. பட் இப்போ நம்ம கூகுளை வந்து கம்பேர் பண்றப்ப கூகுள்ல பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்லாம் நிறைய சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுல போய் பார்த்து நம்ம கொஞ்சம் தேடி பிடிச்சி எல்லாம் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் இதுல அந்த தேடுறதுக்கான வேலையே வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும். அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த சாட் ஜிபிடி பாத்தீங்கன்னா 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான டேட்டா பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து 2022 2023 சம்பந்தமான டேட்டாலாம் போய் சர்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டேட்டாவும் பாத்தீங்கன்னா அது வந்து கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து 2021 வரைக்கும் தான் கம்ப்ளீட்டா அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. இப்ப இந்த சாட் ஜிபிடி பொறுத்தளவுக்கு இன்டர்நெட் பேசஸ்ல இது வந்து ஒர்க் ஆகல. ஆல்ரெடி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம போய் அதில் சர்ச் பண்றப்ப நமக்கு ப்ராசஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்டர்நெட் பேசஸ்ல ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னும் அட்வான்ஸ்டா நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்ப இந்த சாட் ஜிபிடி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா சாட் ஜிபிடி கூகுளுக்கு வந்து ஒரு பெரிய காம்படிஷனா வந்திருக்கும். அதனால கூகுள் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள்லாம் அவங்களும் வந்து கொண்டு வருவாங்க. கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல கூகுள் சைட்ல இருந்து நிறைய புது விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சாட் ஜிபிடி பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல சாட் ஜிபிடியில் இன்னும் நிறைய அட்வான்ஸ்டான விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. சோ இப்ப இந்த வீடியோல சாட் ஜிபிடினா என்னன்றத டீடைல்டா வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப இந்த சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன். சோ அந்த வெப்சைட்ல தான் போய் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்ப எப்படி அந்த வெப்சைட்ல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா சைன் அப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சைன் அப் நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்க போன்ல இருக்கக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல நீங்க லாகின் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயிலை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணதுமே அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குதா இல்லையான்னு கேட்பாங்க. இருக்குதுன்னா எஸ்ன்னு வந்து கொடுத்துருங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓடிபி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரணுமா இல்லை எஸ்எம்எஸில் வரணுமான்னு கேட்பாங்க. எதில் வரணுமோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுமே வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த வெப்சைட் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சாட் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் இதில் வந்து டைப் பண்ணால் வந்து போகிறோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். ஸோ கிரிக்கெட் அப்படின்றத டைப் பண்ணி சென்ட் பண்ணதுமே கிரிக்கெட்டை பற்றி நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அப்படியே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஃபுல்லாகவே வந்துடும். நம்ம டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல டெக்ஸ்ட்டில் வந்துடும். நீங்கள் எல்லாமே அதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட்டு நீங்கள் இதில் சர்ச் பண்ணுறதுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சாட் பாக்ஸு.
அதை கிளிக் பண்ணி அதில் டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டா போதும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக இதில் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் கிரிக்கெட் பற்றி சர்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் சர்ச் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு என்ன சர்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதை பற்றியான உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டா போதும். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துடும். நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்னென்னலாம் இதில் வந்து சர்ச் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் சர்ச் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே சைட்லேயே வந்து பார்த்துக்க முடியும். இந்த சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ என்னென்னலாம் சர்ச் பண்ணணும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். நம்ம எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். இப்போ எதுவும் உங்களுக்கு வேணான்னா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட்டுமே வந்து பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் சர்ச் பண்ணது வந்து தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வந்து டெலிட்டுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்துருப்பீங்க சாட் ஜிபிடி என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் சாட் ஜிபிடியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமா நம்மளோட சேனல்ல வரும். அது மட்டும் இல்லாம வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் கிளியர் பண்றேன்.